எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. யாருமே முதல் முடிவை வருந்தும் உடைய கருத்தை நம்ம கொடுக்கிறோம். பொறுப்படுத்து வழிநடத்த விசேஷமான இடத்துல பாடல் மூலியமாக ஆறுதல் மூலியமாக நாமத்தை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீராக. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமென். கரவை தட்டி ஞான மகிமைப்படுத்துவோமாக. சொல்கிறோம் 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 சொல்கிறோம். அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேடுகிறேன், தகவலை போல சுமக்கின்றேன். தாயை போல தேடுகிறேன், தகவலை போல சுமக்கின்றேன். சொல்ல வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகின்றேன். சொல்ல வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகின்றேன். தாங்கி எங்களை நடத்துகின்றேன். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா.
ஸ்தோத்திரம் 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 அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களும் திறந்த வண்ணமாய் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் செய்யலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாம். ஹalleluya 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 ஹalleluya. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி ஆமென் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீரே நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கம் நிறைந்தவர். ஹalleluya. சகலத்தையும் படைத்த தெய்வமே, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, உம்மை ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பலத்தை தந்திரே உமக்கு நன்றி, ஆரோக்கியத்தை தந்திரே உமக்கு நன்றி, ஜீவனை தந்திரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தி போஷித்து அரவணைத்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நன்றி கெட்டவர்களாயில்லாதபடிக்கு என் தேவனே என் வாழ்க்கையை செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே எல்லா அற்புதங்களுக்காகவும் ஆண்டவரே உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. நன்றியுள்ளத்தோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்திரி. நல்ல சத்தமாய் கர்த்தரை நோக்கி ஹalleluya அவருக்கு நன்றி செலுத்தலாமே. இந்த நாள் எத்தனை பேர் காணாம மறித்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் எத்தனை பேர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அம்மால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால எங்களை நினைத்திருக்கிறீரே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால இந்த நாளில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த இந்த பலத்துக்காய் நன்றி, நீர் கொடுத்த இந்த ஜீவனுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்க 2 பேர் 3 பேர் கூடிய நாமத்தை நிமித்தம் துதிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால, எங்கள் மத்தியில நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதனால ஆண்டவரே, எங்கள் மத்தியில நீர் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறதுனால உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிந்தனைகள் எல்லாம் ஒருமனப்படுத்துங்க, ஒருமனப்படுத்துங்க ஆவியானவரே. ஒரு மனத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த சபையா இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆராதனைக்குரியவர், நீரே கனத்துக்குரியவர், நீரே மகிமைக்குரியவர். உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. தேவ பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ வல்லமையினாலே எங்களை நிரப்புங்க அப்பா. இந்த முழுவதும் ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே இந்த பிரசனை நிரம்பி இருக்கட்டும், இந்த பிரசனை நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த இடம் முழுவதுமாக ஹalleluya 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 ஹalleluya. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒருமனப்படுத்துங்க, ஒருமனப்படுத்துங்க, ஒருமனப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அல்பா ஒமேகா மானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya
பிரசனத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சிந்தனையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க கண்கள் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா என் காதுகள் வார்த்தையை கேட்கட்டும் ஆவியானவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. ஹalleluya 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 ஹalleluya. கேளுங்க அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த நாளிலே என்னை நிரப்புங்க அப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு மாத்திரம் போதும் ஆண்டவரே அப்பா. வேற ஒன்று எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால ஆண்டவரே எங்களை நீங்க நிரப்புங்க ஆவியானவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாம் மாத்திரம் கேளுங்க. நல்ல ஆண்டவரே நீ நிரப்புங்க அப்பா. உங்க பிரசன்னத்தினாலே நீ நிரப்புங்க. உங்க வல்லமையினாலே நீ நிரப்புங்க. உங்க அபிஷேகத்தினாலே நீ நிரப்புங்க. இந்த ஆராதனை வேலையில உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உங்களை நான் உண்மை உத்தமமாய் ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா கட்டுகள் எடுத்து போடுவீராக. எல்லா பலவீனங்கள் எடுத்து போடுவீராக. எல்லா சோர்வையின் ஆவிகள் எடுத்து போடுவீராக. உற்சாகத்தின் ஆவி என் மேல இறங்கட்டும். உற்சாகத்தின் ஆவி என் மேல இறங்கட்டும் ஆவியானவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லா தடைகள் உடையட்டும். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறோம் அப்பா. முறியடிக்கிறோம். விடுதலை நாயகனே உங்களை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறோம் அப்பா. விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே துதியில் வாழ்பவரே. ஆராதனை 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 ஆராதனை
நன்றி செலுத்தும். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர், நீர் ஒருவரே கனத்துக்குரியவர். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உமக்கு மாத்திர நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும். இந்த பகுதியில் உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும். இந்த சபையில உங்க நாம மாத்திரம் உயர்ந்து நிற்பதா. கவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதியும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராயிருக்கிறபடினால் விசாலத்திலே நடப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கென்று நினைச்சு பார்க்க முடியல நீங்க செய்தல சொல்ல நாம போதல உங்க நன்மையே என்னும் நாளும் போதல நீங்க செய்தல சொல்ல நாம போதல உங்க நன்மையே என்னும் நாளும் போதல உங்க அன்புக்கு ஈடே இல்ல உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல உங்க அன்புக்கு ஈடே இல்ல உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல உங்க அன்புடைய அழகு என்னால அளந்து பார்க்க முடியல என்னோடு சேர்ந்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர் திருநேரமும் என்னை தாங்கிக் கொள்ளுகிறீர் எனக்காகவே நீ யாவும் செய்கிறீர் திருநேரமும் என்னை தாங்கிக் கொள்ளுகிறீர் உமது விருப்பம் நான் செய்ய மாட்டேன் உம்மை தவிர எனக்கு உதவி செய்கிறீர் உமது விருப்பம் நான் செய்ய மாட்டேன் உம்மை தவிர எனக்கு உதவி செய்கிறீர் உங்க அன்பிற்கு ஈடே இல்ல உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல உங்க அன்பிற்கு ஈடே இல்ல உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல உங்க அன்புடைய அழகு என்னால அளந்து பார்க்க முடியல என்னை உம்மோடு சேர்த்து அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல நீங்க செய்ததே சொல்ல நாம போதல உங்க நன்மையே என்னும் நாளும் போதல நீங்க செய்ததே சொல்ல நாம போதல உங்க நன்மையே என்னும் நாளும் போதல. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். 1 10 100 கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வாக்கின் பிரகாரமாய் ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்க கிருபை காண்பதற்கு நன்றி. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, கொடுக்க முடியவில்லை என்று சொல்கிற கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென் ஹalleluya. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால அவைகளை முறியடித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா பலவான்களை கட்டி நம்ம முறியடித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நாளை தினம் அற்புதமாய் கர்த்தர் நம்மளுக்கு அந்த ரெஜிஸ்டர் நம்ம முடிச்சு கொடுக்கணும். ஆமென் ஹalleluya. ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாளை தினத்துல நல்லபடியா ரெஜிஸ்டர் செஞ்சு முடிக்கணும். எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. சமாதானமாய் இந்த ரெஜிஸ்டர் நம்ம பண்ணி முடிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பேப்பர்ல இயேசு ரத்தத்தை தெளிக்கும்படியாக எந்த ஒரு நம்ம யாருமே ஏமாத்துறது கிடையாது. நம்மளை யாரும் ஏமாத்த கூடாது. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால இந்த தடைகளை கர்த்தர் உடைக்கும்படியாக யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா ஆமென் ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் அதிகமா நேசிக்கிறேன் அன்பின் பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரம் அப்பா. அப்பா இந்த நாள்ல கூட ஆவியானவரே சொல்லப்பட்ட ஜெப விண்ணப்பத்தும் அப்பா சோத்திரம் தகப்பனே நாளை அப்பா ஆவியானவரே ரெஜிஸ்டரும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே அப்பா சோத்திரம் அதுக்கு தடையாகிற எல்லா தடைகளையும் இயேசு நாமத்துல முறியடிக்கிற ஆவியானவரே அப்பா எல்லா பலவான்களையும் முந்தி கட்டி ஜெபிக்கிற தகப்பனே இயேசு நாமத்துல ஜெபிக்கிற ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நாளை தினத்துல ஆவியானவரே அப்பா வருகிற அனைவரையும் அப்பா உங்க கரத்தால மூடுங்க ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனை சோதரிக்கிற ஆவியானவரே அப்பா அந்த பத்திரத்தும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனை ஆவியானவர் அது எந்த ஒரு வில்லங்கமும் வராதபடிக்கு அப்பா எல்லாமே தெளிவா இருக்கு. உங்க ரத்தத்தை தெளிக்கிறப்ப மூடுங்க ஆவியானவரே அப்பா அதுக்கு விரோதமா எழும்புற எல்லா சத்துரின் கிரிகள் இயேசு நாமத்துல நிர்மூலமாக்குற ஆவியானவரே அப்பா கிருபைக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிற பூற்ற முடியாது என்று வாக்குத்தத்தம் தந்தவரே ஆவியானவரே அப்பா உம்மை சோதரிக்கிற தகப்பனே ஆவியானவரே அப்பா அப்பா சோதரி தகப்பனே இந்த வருடத்துல கூட ஆவியானவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல அப்பா எங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அப்பா எங்க காயங்களை ஆற்றி ஆவியானவரே நாளை தினத்துல ஒரு விடுதலையை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே அப்பா எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு எல்லா தடைகளும் நீங்க நிர்மூலமாக்குங்க. எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே அப்பா எங்களுக்கு முன்ன சென்று கோணலாவி செவ்வையாய் மாத்துங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க அப்படியே செய்து முடிக்க போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா அப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிற தாழ்த்துல இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹalleluya. அதே நாள் படிப்படுங்க இன்னொருக்கா நம்ம தேசத்துக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆவியான நம்ம தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆமென். எந்த ஒரு கொலை கொள்ளைகள் வெறிகள் நம்ம தேசத்தின் மேல் அணுகாதபடிக்கு எந்த ஒரு விபத்துக்கள் பேரழிவு நம்ம தேசத்துக்குள்ள வராதபடிக்கு தேவ ஆவியானவர் நம்ம இந்திய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்ம தேசத்தின் பாதுகாப்புக்காக ஒரு வருஷம் பண்ணுங்க. சோத்ரம் சோத்ரம் தகப்பனே ராஜ்ய பரலோக பிதாவே அப்பா மசோலியில ராஜா கர்த்தாவே அப்பா தேசத்துல மக்களோ கூடுறாங்க தேசத்தை ஆளுகை செய்து தகப்பனே ஆகவே சோத்ரம் தகப்பனே இது உனக்கு குறிச்ச தேசம் தகப்பனே ஆகவே இந்திய தேசத்தை ஆளுகை செய்து தகப்பனே அப்பா அவனோட ஒவ்வொரு வீட்டுல எவ்வளவு உயிர் போது தகப்பனே என் தேவனாகிய கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு வாகனத்துல இயேசு ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் தகப்பனே அப்பா தகப்பனே ஒவ்வொரு பயணம் தகப்பன வாகனம் நம்பி போறாங்க ஆவியானவரே எந்த விபத்தை எந்த மோசமா எந்த ஆபத்து நடந்தாலுமே தேவனாகிய கர்த்தாவே ஒவ்வொரு வாகனத்தை தாங்கி கொண்டு தகப்பனே அப்பா உங்க சமூகம் முன்னாடி போட்டு தகப்பனே அப்பா எந்த பிரச்சனையும் ஒவ்வொரு நாளும் நடக்காத மாதிரி அப்பா எல்லாரும் பாதுகாத்து நடத்துங்க தகப்பனே அப்படியே செய்ய தயவுக்காக திரும்பமாக உங்க நன்றி இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் 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 ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய ஆலயத்தின் பணிமூட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோனில் இருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாக சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஆரம்பிக்கும் போதே ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. இவ்வளவு நாள் வாசிக்கிறேன் தெரியல. ஆமேன் ஆரம்பிக்கும் போது ஆமேன் ஆரம்பிக்குது. அப்படின்னா கர்த்தர் அப்படியே செய்வாராக. அப்படியே ஆக கருது இல்லை. ஓகே இருந்து மாத்துங்க அப்படியே செய்வாராக. இல்லைங்க
மாத்தணும். ஊழியக்காரன் வந்து நின்னவனே ஆமேன்னு சொல்லணும். இனிமே ஊழியக்காரன் வந்து நிற்கும் போது ஆமேன்னு சொல்லணும். அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? கர்த்தர் அப்படியே செய்வாராக. அப்படி சொல்லலாம். அவங்க ஆமேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அப்படியே செய்வாராக. கலையது வாய் தெரியல. ஆமென். தலைமை சபையிலும் பெருமள சபையிலும் இருந்து நின்ன உடனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அவங்களே சொல்லுவாங்க ஆமென். கர்த்தர் அப்படியே ஒரே பூசல் போடுவாங்க. நீ பூசலுக்கான கும்பல் இருக்கும். ஆமென். கடந்த நாட்களில் நாங்கள் பேசினோம். உங்களால வர முடியாது. அதில் கண்டிப்பா இனிமே சொல்லுவாங்க. 4வது வாரம்னா சீட்டு வீடு. ஆமென். புதிதா பாசமா 4வது வாரம்னா வெள்ளத்தில் வருவேன். எந்த நேரத்தில் வருவேன் தெரியும். எப்படி வரும் ஒரே சிறுவிட்டு முடிச்சுட்டு 7 to 9 எங்க 7 to 9 அங்க முடிச்சுட்டு இங்க வரம்ப சரியா? வயசான காலத்துல யாரும் மீந்துக்காரங்க அங்கேயே இங்கே ஆஞ்சி போயிட்டு சாவரெல்லாம் ஓடியே ஆகணும். ஆமே. சாவரெல்லாம் ஓடியே ஆகணும். அப்படி ஆக கடந்த வந்து அப்பப்போ வந்தாரு வந்து வரமாட்டேங்க. அதான் வந்து முதலில் ஏன் அழகு தோசம் என்ன தோசம் அழகு சொல்லி 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 அப்படியே ஆக்கிறது இல்ல. கர்த்தர் அப்படியே சொல்லுங்க. அப்போ கீழே சொல்றாரு, நீ சொல்ற வார்த்தையெல்லாம் டிவிலேஷன் வார்த்தை சொல்லுங்க. படிங்க கீழே அதுதான் படிமா வசந்திலேயே அப்ப நீங்களே யாரு? தீர்க்கதரிசிகா. தீர்க்கதரிசனமாக சொல்லுங்க சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நிலத்தில் இருக்கிற ஜனங்களும் வந்தாகணும். அப்படி சொல்லு. எனக்கு தெரியும். அவருக்கு வரமாட்டாங்க. எனக்கு தெரியும். அது போய் அவர் கூட்டு வரல. அதெல்லாம் விட்டு வந்துட்டாரு. அப்போ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணா நீங்க யாரு என்ன சொல்லணும்? என்ன சொல்லலாம்? தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லணும். சொல்லுங்க. மல்லத்தை எங்க கையில கொடுக்கணும். எங்க கையில கொடுக்கணும். அநேக விஷயம் நடத்தணும் அப்படின்னு சொல்லுங்க. அது சொல்றாரு, நீ சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அதான் ஆமென். நீ சொல்ற வார்த்தையை கர்த்தர் அப்படியே இல்ல மேல கர்த்தர் அப்படியே செய்வாராக. சொல்ற வார்த்தை அப்படி செய்வாராக. ஏற்படுங்க ஐயா தெரியல. யார கைவிட்டாலும் நம்ம கைவிடக்கூடாது. வேதனை சொல்லி நான் பார்க்கணும் இல்லையா? வாசி உபாரம் 12:19. யார கைவிடக்கூடாது? உபாரம் 12:19. உபாரம் 12:19. நீ உன் தேசத்தில் இருக்கும் நானெல்லாம் லேவியனை கைவிடாத படிக்கு எச்சரிக்கையாயிரு. லேவியனை கைவிடாத
நீ உன் தேசத்தில் இருக்கும் நீ வல்லத்தில் இருக்கும்போது வல்லத்தில் இருக்கிற போது லேவியரை கைவிடாதே படி. லேவியரை கைவிடாதே. லேவியர் யாரு? ஊழியர். ஊழியர் என்ன பண்ண கைவிடக்கூடாது. நான் எங்க போவோம் அப்படின்னு. அப்போ அங்கிருந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு? அந்திரேயா என்பவர். அந்திரேயா என்பவர் தான். இங்கே ஒரு பையன் இருக்கிறா. அவன் கையில் என்னக்குதா? இல்ல இல்ல, ஒரு அப்பம் இல்ல, 5 அப்பமா 2 மீன் அவன் கையில் இருக்குது. பிள்ளைங்கிட்ட இருந்து நம்ம வாங்க முடியுமா? அக்காவும் தங்கச்சி கொடுத்துட்டாவே கொடுப்பாங்களான்னு கேட்குறாரு. அக்கா தங்கச்சி வீட்டில் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு 2 பேருக்கு வாங்கிக்கோங்களா? வாங்க மாட்டாங்க. நான் ஏன் கொடுக்குறேன்? சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன குணம்? என்ன குணமா? கொடுக்க மாட்டாங்க. ஐயோ சொல்ல தெரியல. கொடுப்பேன் நீ கொடுப்பியா? நான் ஏன் கொடுப்பேன்? எங்க அம்மா கொடுத்தது அப்படின்ற நீ இல்லை. எப்ப இவளுங்களா என்ன பழக்கம்? என்ன பழக்கம் சொல்லுங்க. வாய்த்தந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்களை கொடுக்க வைக்கணும். என்ன பண்ணா? கொடுக்க வைக்கணும். காணிக்க போறது வேற. வீட்டுல உனக்கு எதனா வாங்கி சாப்பிடறதுக்கு கொடுத்துட்டு போறாங்க பாருங்கம்மா, அந்த துட்டு அதில் போடு. சீக்கிரம் ஆண்டவரே, இந்த உண்டி ரொம்ப ஆண்டவரே, சர்ச்சில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோட என் உண்டிதான் அதிகமா இருக்கும். சரிங்களா? என் உண்டிதான் அதிகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு போட்டி வரணும். அப்படின்னு ஒரு பொறாம வரணும். பொறாம போட்டி வரணும். போட்டியோடு சேர்க்கணும். அந்த சின்ன பையன்கிட்ட போய் சொல்றாங்க, அந்திரேயா சொல்றாரு, அவங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க கேட்டா கொடுப்பாங்களா? அவன் கொடுத்துட்டான். சின்ன பையன் இருக்கிறா, இந்த ஊழிதான் செய்யணும். அவன் கொண்டான். சின்ன பையனை கொண்டாடுறாங்க. கொண்டாந்து என்ன பண்ணா? 5 அப்பம் 2 மீன் கொடுத்துட்டான். நான் ஒரு மீன் இது ஒரு ரொட்டி எடுத்துக்கிட்டா 4 கொடுத்துட்டா சொன்னா சொல்ல நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க. நான் அங்கிள் எனக்கு 4 கூட அங்கிள், நீ நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அங்கிள். கத்திற்காக என்ன பண்ணா மொத்தத்தையும் நம்ம கொடுத்தணும். ஒழிச்சே கூடாது. இந்த பைபிள்ல இந்த பக்கம் கட்சியில் அங்க ஒரு 5 ரூபாய், அந்த பக்கம் 1 ரூபாய் இதான் கொடுத்தாங்க. ஆமா காணிக்க அடி பாவிங்க. இல்ல மூடி மறைக்காத, மூடி மறைக்காத சொல்லாத. என்ன எங்க அம்மா கிட்ட அந்த பையன் கொடுத்த உடனே என்ன பண்ணா 5000 பேர் சாப்பிட்டாங்க. 5000 ஸ்திரீகள் சாப்பிட்டாங்க. மொத்தம் புருஷர்கள் சேர்த்தாங்க 10,000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க. மீதி எத்தனை கூட மீதி எடுத்தாங்க. சாப்பிட்டு மீதி எடுத்தாங்க. எத்தனை கூட எத்தனை தட்டு வீட்டில் சாப்பிட்ற தட்டு நிறைய தட்டு. எண்ணெய் தானே புடவை திணிக்குது, சுஜாவை திணிக்குது. யாருக்கு? யார் சொந்த? வெரி குட், வெரி கைத்தட்டு கைத்தட்டு. இவ்வளோ 4 பர்சன்ட் கேட்டு அது பாரு. நீ என்னது பாவிங்க 12 கூட. இது கூட அப்ப எத்தனை பேர் நாங்க சீசங்க? 12 பேரு. சண்டை வரக்கூடாது. பந்தி முடிஞ்ச உடனே அவளுக்கே பாரி கொடுத்து அனுப்புறாரு பாஸ்டர். எஸ்தர் அம்மாக்கு பேர் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து அனுப்புறாரு. நம்மெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா பார்க்குறேன் எஸ்தர். அப்படியே இவங்க என்ன பண்ணாங்க? நெற்படா 12 கூட என்னங்க 12 கூட நெற்பிட்டாங்க. ஆமே எதுக்கு? சண்டை வரக்கூடாது. சீசருக்குள்ள என்ன வரக்கூடாது? சண்டை வரக்கூடாது. பாஸ்டர் அம்மா அவளுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு இவன் சண்டை போடுறான். உங்ககிட்ட 12 கூட எடுத்தாங்க.
அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு என்ன பண்ணா? கொடுக்கணும். அந்த சின்ன பையன் எவ்வளோ வாஞ்சியா கொடுத்தான் பாருங்க. என்னம்மா என்ன கொடுத்தா? இந்தாங்கய்யா அங்கல், இந்த அங்கல் எத்தனை? 5 அப்பா 2 மீனை கொடுத்தா. ஒரு மீன் கொடுத்தா விட நான் துணிருக்கேன். 2 மீன் தீங்கிட்டான் அந்த கதை சொத்து. இல்லை, கத்து கொடுக்கும்போது முழுமையாய் கொடுங்க. முழுமையாய் கொடுங்க. அதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். அதது எதுவும் இல்லை, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டோண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் தங்களுக்குள்ள வெட்டோண்டு மாடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சென்னை பீச்சில் குதிரைலாம் நிறைய ஓடும். பார்த்தீங்களா? சென்னை பீச்சில் குதிரை மேல சவாரி. அதுல ஒரு கிறிஸ்தவர் குதிரை வளர்த்தார். குதிரையா வளர்த்தாரு. அங்க கத்து கொடுக்குறாரு. மீதி பேர் ஹாய் என்ன ஓடும். ஆனா இவரு குதிரை மாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி நான் ஆயா நீ பிரசங்கம் பண்றியா, வந்துரு ஆயா பிரசங்கம். ஏமா டைம் காணும், ஒண்ணுமே தெரியும். அந்த லைட் அடிக்கணும், ஒண்ணுமே தெரியும். இங்கே அடி, ஒண்ணுமே தெரியும். 12:40 1 மணிக்கு முடிச்சிடலாமா? ஏன் விருப்பமா? 4 மணிக்கு முடியல. ஆமென் ஆமென். உன் தம்பி வந்தான். ஐயா நான் அந்த குதிரை மேல சவாரி செய்யறேன். அது துட்டு தான். துட்டுன்னா கூட அவர் சொன்னார், இந்த மாதிரி தம்பி எல்லா குதிரை மாதிரி என் குதிரை கிடையாது. எல்லா குதிரை மாதிரி அப்படி கிடையாது. என்ன சொன்னா, ஏறி உட்கார்ந்து உடனே அல்லேலூயான்னு சொல்லு, பறக்கும் அப்படின்றான். அப்படி எப்படிதான் நிறுத்தியான்னு கேட்டான். ஆமேன் சொன்னாதான், ஆமேன் சொன்னதா நிக்கணும். அதான் எனக்கு தெரியும். சின்ன வயசுல ஜெபம் பண்ணி எனக்கு ஆமேன் போட்டு எனக்கு பழக்கையா அப்படின்ட்டான். ஏறி உட்கார்ந்தான். எதுல கட்ட கவனிக்கிறான். குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டான். ஏறி உட்கார்ந்து அஜின் பிடிச்சுக்கிட்டா. அல்லேலூயானா அது அங்க பூச்சது. இவன் பாக்குற வரைக்கும் அது அங்க பறந்து பூச்சு. ஸ்பீடா போது இவனுக்கு ஓ ஓ ஓ ஓ என்ன வந்துட்டான். ஆமென் வந்துட்டான். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்றா. நிக்க மாட்டேங்குது. ஏன் என்ன கத்து குத்துக்கிறான்? அத மாதிரி சபையில இருக்கிற குதிரைங்களே ஆமென் சொன்னா டக்கு நிறுத்தணும். அது தெரிஞ்சுக்கோ. அதுக்குதான் இந்த குதிரை கதை. இவன் நிக்கிறான். அப்பதான் ஞாபகம் வந்து பரமண்டலங்களுக்கு பிதாவே நாம பரிசுத்தப்படுவதாக இந்த ஜபத்தை எடுக்கிறான். ஆமென். இந்த ஜபத்தை சொன்ன உடனே ஆமென் வந்துச்சு. ஆமென் குதிரை நின்று போச்சு. பார்த்தீங்களா? குதிரைக்கே அவ்வளோ என்ன தெரிஞ்சு, குதிரைக்கு என்ன தெரிஞ்சுங்க சொல்ல மாட்டேங்க. என்ன தெரிஞ்சாதுங்க? அல்லேலூயா தெரிந்து ஆமென் சொன்னா தெரிந்து. இந்த குதிரை மண்ணு குதிரைகளா தெரியல. அல்லேலூயா. அவ எந்த நிலைமையிலும் லேவின ஆசாரின மறக்கூடாது. யாரை நேசி?
யாரை சிநேகிக்கணும், யாரை நேசிக்கணும். இப்போ கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி என்ன போட்டீங்க? ஏதோ பிரியாணி கிராணி போட்டு அப்புறம் இது முறுக்கு அப்புறம் அதர்சம் கிருசம் எல்லாத்தையும் சுட்டுருவோம். முதல்ல போய் யார் விட்டு குத்துட்டா? உமாந்துக்கிறாளா? உமாந்துக்கிறாளா? வந்துக்கிறாளா? இதா இதா மாமா இதா உமா எங்க யாரா? நீலா? வெளியே நிர்மலா. ரைட்டு. உங்க பேர் என்ன? ராசி. ராசி முதல்ல எங்க குத்தா? எல்லாம் சுட்டாங்கம்மா. கிறிஸ்துமஸ் முன்னாடி சுட்டாங்க. முதல்ல யார் விட்டு குத்துட்டா? நான் முடிக்கிறேன், திருட முடியாது. சுட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட குத்து கொண்டு குத்துட்டு வர சொல்றாங்க. யார் விட்டு குடு சொல்லுவாங்க? அப்புறம் அப்புறம் அடிப்பா அத்தை வீட்டுக்கு முதல்ல குத்துட்டு வாடினுவாங்க. யாருங்க? அத்தை வீட்டுல குத்துட்டு வா, அப்புறம் ஆயா வீட்டுல குத்துட்டு வா. நீ என்ன பண்ற? யாரை நேசிக்கிற? நேசிக்கிறீங்களே நேசிக்கிற. ஆசி உபாகம் 10:19 ஆசி. யாரை நேசிக்கணும்னு சொல்ற பாருங்க. யாரை நேசிக்கணும்? 10:19 உபாகம். போதும் போதும் வாசிமா ஒண்ணுமா எடுக்கிற என்ன இது போதனை போச்சு. 10:19 தேவன் சேவித்து பற்றி கொண்டிரு அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவையாக. 10:19 நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியரா இராதபடியினால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. யாரை சிநேகினா? யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ளலையே எதிர் வீட்டுக்காரிக்கு முதல்ல கொடு. அவங்களுக்கு நான் கொடு. யாரை சிநேகினா? ஹலோ, எகிப்துல இருக்க இது எகிப்து தான் போ இந்த உலகம். இதுல யாரை நேசிக்கணுமா? அந்நியரை நேசிக்கணும். நீங்க ஒருத்தர் நீங்களே சாக்லேட் கொடுத்து நீங்களே போட்டுங்க. இல்ல, கோயிலுக்கு வராது இருக்கிற அந்த பிள்ளைங்களை பார்த்து என்ன பண்ண? அவங்களுக்கு என்ன கொடுங்க? சாக்லேட் கொடு. புரியுதாப்பா? மறுபடியும் வாசம் அந்த வசந்த என்ன சொல்ற பாருங்க. அந்நியரை நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியரா இராதபடியினால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. ஆமென். பாத்தீங்களா? யாரை சிநேகிக்கணும்? அந்நியரை சிநேகிக்கணும். நம்ம மணி மேல புரியுதா? சுட்ட உடனே யாருக்கு தான் குத்தணும்? எது வீட்டுக்காரி தான் கொடுக்கணும். அவளுக்கு பேசி நான் ரொம்ப நாள் ஆச்சு படிச்சிட்டேன். அவளுக்கு ஏன் கொடுக்கணும்? செய்வியா? செய்ய மாட்டேன், சத்தியமா செய்ய மாட்டேன். அவங்க கூட சண்டை போட்டு 1 மாசம் ஆச்சு. அதால நான் கொடுக்க மாட்டேன். நீ வேலை செய்யற இடத்துல நீ போய் முதல்ல கொடுப்பியா? கொடு. அவனுக்கு தான் கொடுக்கணும். அவனுக்கு தான் கொடுக்கணும் முதல்ல. அந்த சிஸ்டர் கொடு, இந்த சிஸ்டர் கொடு, நம்ம சபைக்கு வராங்க அவனுக்கு தான் முதல்ல கொடு. அவனுக்கு கொடு. அந்நியரை நேசி. ஏன்னாக்கா எபிரேயர் 10:13 ஏன் அந்நியரை நேசிக்கணும் சொல்ற பாருங்க. ஏன் நேசிக்கணும்? 13:2 எபிரேயர். இன்னும் திருத்தமா வரலையே, இவ்வளவு நாள் இருந்து திருத்தமா வரலையே. நீ வீட்டில் சரியா படிக்கலன்னு அர்த்தம். 13:2 எபிரேயர். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சில அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. ஆமென். மணிமேகலை படி. அந்நியரை உபசரிக்க. யார் அந்நியர்? எதிர் வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களை உபசரித்துண்டு. பாத்தீங்களா?
கிறிஸ்துவுக்கே கொடுத்தாது இல்லையா? அந்நியருக்கு கொடுக்கும் போது யாருக்கு உபசரிக்கலாம்? தேவ தூதனுக்கு தூதனுக்கு கொடுக்கிறோம். ஆமென். இல்லையா? சத்தியமா என் நாத்தனார் விட்டு முதல்ல கொடுக்க மாட்டேன். நாத்தனாருக்கும் கொத்தனாருக்குன்னா வித்தியாசம். நாத்தனாருக்கும் கொத்தனாருக்குன்னா வித்தியாசம் என்ன? நாத்தனார் வந்து வீடு கட்டுவல, நாத்தனாருக்கு என்ன சொல்லுமா? நாத்தனாருக்கும் கொத்தனாருக்குன்னா வித்தியாசம். வீடு கட்டுவான், வீடு பிரச்சனை ஆகுமா? பத்தியா வந்தாளா உங்களுக்கு வரலையா? கொத்தனாரு ஒவ்வொரு செங்கெல்லாம் வச்சு கட்டுவாரு. நாத்தனார் வருவா, ஒருவருக்கெல்லாம் பிடிங்கி முடுவா. வீட்டுல பிடிங்கி இவ வந்தாவே சண்டை தான். எனக்கு என் வீட்டுக்கார அது பத்தியா நானும் சொன்ன, ஆமா அவன் வந்தாவே சண்டை தானா. எவ வந்தாளா வீட்டுக்கு வந்தாள? உடனே கேட்கிறேன், வீட்டுக்கு வந்தாள? நாத்தனார் வந்தாளா? அவன் வந்தாவே பத்தியா நானும் சொன்னேன் அவசரம் சண்டை. அவங்க வீட்டில் சண்டை எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாட்டாங்க, தலையாட்டுறாங்க. அவளே நம்ம என்ன எப்படி பாக்குறோம்? நாத்தனார் வரும்போதே என்ன கண்ணாடி போட்டு பாக்குறோம்? பச்சை கண்ணாடி போட்டு வந்துட்டான். இவன் வந்தாவே நம்ம வீட்டுக்கு என் வீட்டுக்காருக்கு எனக்கும் சண்டை தான் உண்டாக்கிட்டு போடுறான். இல்ல அவளை எதிரி மாதிரி பார்க்காத, சத்ருவா பார்க்காத. அவளுக்கு வந்த உடனே தண்ணி கொடு. நான் ஏன் கொடுக்குறேன்? அவன் வந்தா அவன் கேட் வாசிப்படியே நிக்க வச்சு அப்படியே பேசி அப்படியே அனுப்பிச்சிட்டேன். ஆமாட்டாங்க பாரு, அவங்க அப்படி பண்ணா சும்மாவா சும்மா ஆட்டுறாங்க தலைய கதை சொத்து. ரோமர் 12 பாருங்க. ரோமர் 12 என்ன சொல்ல பாருங்க? அவ சத்ருவாவோ யாரு? மணிமேல யாரு சத்ரு? யாரு? நாத்தனாரு. என்ன நாத்தாடிக்குது என்ன உங்க நாத்தனாரு? சத்ரு. சத்ரு வந்துட்டா. சத்ரு வந்துட்டா. 12ஆம் அதிகாரம் 8 20ஆம் வசனம். 12:20. அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் இல்ல, அன்றியும் உன் நாத்தனாரு சொல்லு. அன்றியும் உன் நாத்தனார் பசியா இருந்தா, என் நாத்தனார் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் சத்தியமா நான் சோறே போடல அவளுக்கு. வேதம் சொல்லுது அவளுக்கு சோறு போடு, சோறு போடு, போஜனம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. உங்க வீட்டுக்கார மாட்டான். அண்ணா அண்ணா வாங்கண்ணா, போய் வாங்கினடி, லிம்கா வாங்கினடி, அது வாங்கினடி, இது வாங்கினு வர்ற. நாத்தனார் வந்துட்ட கம் முடிக்கிறேன். தண்ணி கொடு. சத்தியமா நான் தண்ணியை கொடு மாட்டேன். யாரு எதிரி? நாத்தனார் வந்துட்டா. வேதம் சொல்லுது சாப்பாடு கொடு, தண்ணி கொடுனாரு. அதனால என்னாச்சா? அவன் தலை மேல நெருப்பு சட்டி வச்சு அனுப்புறேன். நீ இப்படி செய்தனால் அக்கினி தாழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஆமென். உனக்கு தீமையை செய்யறா யாரு? யாரு தீமை செய்ய சொல்லுமா? நாத்தனார் தீமையா செய்யறா. என்ன சொல்ற கேளு. 21. நீ தீமையால் வெல்லப்படாமல் தீமை நன்மையினால் வெல்லப்படு. இல்ல, அவ செய்த பிரகாரமே நானும் செய்வேன். அவ விட்டு போனா எப்படி பண்ணா நானும் பண்ணுவேன். அவளுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை. நீ கிறிஸ்தவ, அவ கிறிஸ்து இல்லாதவ. கிறிஸ்து அன்பை நம்ம என்ன பண்ணா காட்டணும். சொல் போடு, பிரியாணி வாங்கி கொடு, பீப் பிரியாணி வாங்கி கொடு, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு. இருக்கிற துட்டெல்லாம் சாலை போட்டு நான் உட்காந்துக்கணுமா? போ தமிழ் தண்ணி ஊத்துற, தண்ணி ஊத்து. போல உன்ன பிரசங்கத்துக்கு மணி மேல
போல. இதெல்லாம் ஆவியான சொல்ல சொல்லி நிற்கிறேன். உங்களுக்கு தேவையா இருக்கு. அப்பா அம்மா தாயே ஏய் அரா படா ஏதோ அந்த கட்சியில் இருக்கிற பாரு அந்த வீட்டுக்கு போ. சொல்லாத என்ன பண்ணுமா? அவன் அந்நியன்னா ஒருவேளை யாரு அவன் பிச்சைக்காரன் இல்ல, யாரா தேவதூதன் வந்திருப்பான். அவனுக்கு என்ன பண்ண? உன்னால முடிஞ்சத கொடுத்துரு, உன்னால முடிஞ்சத கொடுத்துரு. ஆமே 3 நாளா 10 தாங்க லோ சுகராயே 75 வந்துடுச்சு. கவனிமா கவனிங்க பூச்சி 75 ஆச்சு, அப்புறம் 85 ஆச்சு, வரும் லெவலாக வந்துருக்கு. 3 நாளா இதே போறான். வெய் நீ ஏன் நோட்டு எடுத்துன கையில் எழுதி நிற்கிற? உம்மனா கையில் எழுதி நிற்கிறான் இல்ல? எங்க விட்டுமா? எங்க விட்ட? இல்ல தீமை வெல்லணும். பிச்சைக்காரன் வருவா, அவன் என்ன பண்ண? எதுவும் சொல்லாத. என்ன உன்னால முடிஞ்சது என்ன பண்ண? குடுத்துரு. எனக்கே பத்தாது, இதுல வேற இவன்ட்டான். எனக்கு 2 இட்லி தாங்குது, இதுல வேற நான் ஒரு இட்லி குடிச்சாக்கா குடு, உன் ஆகாரத்தை குடு, பகிர்ந்து குடு. அதான் எனக்கு உங்க உபவாசம். பசுங்களுக்கு ஆகாரம் குடுன்றாரு. ஆமென். நாத்தனார் வந்தா வெள்ளை கண்ணாடி போட்டுக்கோ. என்ன கண்ணாடி போடாத, பச்சை கண்ணாடி போட்டு பார்க்காத. வந்துட்டா கெடுக்கு தீனே வந்துட்டா, சகுனி வந்துட்டா. யார் வந்தா? சகுனி. இல்ல அவளுக்காக ஜெபம் பண்ணு. இனிமே நாத்தனாருக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற யாருன்னா சொந்தக்காரர் இனத்தார் பந்தத்தார் அவங்கள ரட்சிக்கப்படலையா என்ன பண்ணா? அவங்களை எல்லாரும் நீங்களாம் கடங்காரிங்க. நீங்களாம் யாரு? கடங்காரிங்க. அந்த கடனை தீக்கல இன்னும். ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் கடனாளிகளை மன்னிக்க, எங்கள் கடனை மன்னிக்கின்ற. என்ன கடன்? சுவிசேஷத்தை சொல்லாது இருப்பதே கடனாளிங்க. நீங்க கடங்காரிங்க. எப்படி வாங்க எல்லாம் கடங்காரிங்க. சொல்லிடணும். நம்ம சொல்லணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண? அடுத்த வாரம் கூட்டின்னு வந்து ஸ்கூல்ல படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு இங்க இருக்குல்ல கூட்டின்னு வந்து. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்க போறோம். வாசிங்க ஆதியாகமம் 39:3. ஆதியாகமம் 39:3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும். 1 வசனவாசி. யாரும் தெரியல. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையர்களும் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலங்குவானாக விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் ஆமென். இன்னைக்கு என்ன தலைப்பு? வாய்க்குமா வாய்க்காதா? சொல்லுங்க. வாய்க்குமா வாய்க்காதா? அப்ப யோசேப்பினா வாய்த்தது. ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தபடினால். ஆமென். அப்போ நம்முடைய காரியம் ஆகணும்னாக்கா யார் இருக்கணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். எந்த தேசத்துக்கு போனா? கர்த்தர் நேரத்தை. எந்த தேசத்துக்கு போனா? எகிப்துக்கு கொண்டு போனா இல்லையா? வேற தேசத்துக்கு கொண்டு போனா. வேற தேசத்துல போனாலும் அங்கேயும் புத்திமானா நடந்து கொண்டான். அவன் காரியம் செய்யற காரியம் வாக்கிச்சு. ஆமென். இன்னைக்கு என்ன காரியம்? வாய்க்குமா வாய்க்காது? நடக்குமா நடக்காத? ஆகுமா ஆகாத? அதுதான் அந்த பாட்டு பண்ணுது. ஆகும், எல்லாமே ஆகும், எல்லாமே வாய்க்கும். வாய்க்கிறதுக்கு இன்னும் சில காரியங்களை நம்ம
வாய்க்குமா வாய்க்காத சில காரியங்களை பார்த்துட்டு நான் முடிப்போம். ஆமென். முதலாவது சங்கீதம் 1 வாசிங்க. சங்கீதம் 1 சங்கீதம் வாசிங்க. பாராம சொல்ல வேண்டிய சங்கீதம் இது. 1 வசனம் 2 வசனம் 3 வசனம். நடவாமலும் இல்லாமலும் ஆண்டவர் கொஞ்சம் கூட என்ன இல்லை மூளை இல்லை. என்ன சொன்ன இல்லம்மா, நிக்காத, உட்காராத, நடக்காத. 3 காரியத்தை சொல்லு. மனுஷனுக்கு என்ன தேவை? 3 காரியம் அவசியம். என்னது? நிக்கணும், நடக்கணும், உட்காரணும். நமக்கு என்ன இப்படி சொல்றாரு? நடக்காத, நிக்காத, ஏய் ஏய் மடிக்க அங்க போய் நின்று நம்ம பிள்ளைங்களை கூப்பிடல நேத்துக்க. ஏன் அந்த முக்கு சந்திர போய் நிக்கிற? அங்க அந்த மரம் தேடி போய் உட்கார்ற. ஏய் சரி உலவா வா. என்னம்மா உனக்கு புத்தி இல்லை? உனக்கு சும்மா கூப்பிட்டுக்கிறேன் நம்ம பிள்ளைங்க. நான் வரையிறேன் சொன்னியா? நீ சொல்லியா? சொன்னியா இல்லை சொல்லு. சொன்னியா? சொன்ன முடிந்தா பாம்பு நாக்கு மாதிரி காட்டுறா. கத்து நிக்காதே, நடக்காத, உட்காராத. என்னவா? துன்மாட ஆசன் நடக்காத, நிக்காத, பாவடி வழி நிக்காத, பரியாச உட்கார இடத்துல உட்காராமல். இந்த 3 காரியத்தை விட்டுடணும். 3 காரியத்தை விட்டுடணும். யாரு? தேவனுடைய பிள்ளைகள் விட்டுடணும். அப்ப என்னதான் செய்யுது? 2 காரியத்தை செய்யணும். 2வது போதும். நீ காலையில் வேலைக்கு போற, உனக்கு என்ன பிரியம்? காலையில் எழுந்து என்ன பிரியம் சொல்லுவா? இல்ல என்ன பிரியம்? அதானே இது. என்ன குடிப்ப? பத்தியா தண்ணியில் அது வந்து பாருங்க. மணிமேகலுக்கு வந்து பாரு. உனக்கு வரலையா? நீ தண்ணி தான் குடிப்பியா? அப்புறம் டீ, அப்புறம் காபி, எதனால சொல்லு நீ. வெரி குட். பத்தியா நீ மொத்தம் டீ குடிப்ப. எது மேல பிரியம்? எழுந்து உடனே குடிச்சிடறோம். ஆனா நமக்கு என்ன பிரியம்? எழுந்து உடனே எது மேல பிரியமாக்குது? முகத்தை பார்த்தா கூட முதல்ல அடுப்பு பத்த வைடி. முதல்ல அடுப்பு பத்த வைடி. என்ன போடு? டீ போடுறீ. டீ போ. மம்மி சிலர் பெட் காப்பியே கேட்கும். பார்த்துக்கிறேன். மம்மி சீக்கிரம் வாங்க. எதுக்கு? இல்ல ஒண்ணு கண்ணாடி எடுத்துமா, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். யாராவது இல்லையா உங்கள்கிட்ட? சிலர் ஏந்துக்க மாட்டாங்க பெட்லயே. மம்மி உன் முகத்தை பார்க்கணும், நான் சீக்கிரம் வாங்க மம்மி அப்படின்னு வந்த உடனே யார் மூஞ்சி பாப்பா? அம்மா மூஞ்சி பாப்பா. சிலது என்ன சொல்ல? அம்மான்னு சொல்ல. மம்மி என்ன கொண்டா? கண்ணாடி கொண்டா. இவன் இந்த மூஞ்சி அதில் பார்க்கணுமா? கதை சொல்ல. அந்த அம்மா சொன்னாங்க, யார் மூஞ்சி பார்க்கணுமா? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். ஆமென். அவர் முகத்தை பார்க்கணும். பிரியம் எதுல பிரியம்? காத்தாலே காப்பி குடிச்சோன்னா என்ன, இன்னைக்கு வேலைக்கு போறோம், அந்த ட்ரெஸ் போட்டு போகலாம், இது வேணாம் இது வேணாம் இது வேணாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கட்சியில் போட்ட மாதிரி அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டி கதை சொல்ல. பிரியம் என்ன பிரியா? கையில ஒரு வீட்டில் போனாக்கா நீட்டா வாட்சி தொங்குது. என்னடான்னு பார்த்தா வாட்சியே தொங்குது. ஏன் வாட்சி கடியா? வாட்சி கடியா? பச்சா மேட்ச் பேக் இன் எடுத்துக்கணுமோ? என்னம்மான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை பாஸ்டர், மேட்ச்சு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கினேன். மேட்ச் மேட்சா? பேக் என்ன பேக் எடுத்துட்டு போறோமா அதே கலர் பேக், அதே பேகோ இல்ல வாட்ச் என்ன கலர் இருக்குதோ அதே கலர் பேக்.
அதே கலர் ஜாக்கெட். இதுலதான் பிரியம் போத வழிய என்ன சொல்றது? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். பிரியம் அது மேல இருக்கும். அப்புறம் என்ன பண்ணோம்? 2ஆம் வசனம், இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed man. 3 காரியத்தை விட்டுட்டு என்ன 2 காரியத்தை செய்யணும். என்ன 2 காரியம்? பிரிய வைக்கணும், இரவு பகலும் தியானமா இருக்கணும். எதுல? கர்த்தருடைய வேதத்துல. என்ன வேதத்தை வாசித்தோமோ அதை நம்ம தியானம் பண்ணிக்கொண்டே போகணும். ஒரு வசனத்தை படிச்சுட்டு வேலை செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணா தியானம் பண்ணிக்கொண்டே. அப்படி செய்தால் 3ஆம் வசனம், அவன் எவன் 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 இல்ல சொல்லி கொடுத்த 3 தடவை சொன்ன. 3 காரியத்தை விட்டுட்டு 2 காரியத்தை யார் செய்யறானோ 3ஆம் வசனம் அவன் தான். அவன் தான் யாரு சொல்லுங்க? 3 காரியத்தை விட்டுட்டு 2 காரியத்தை செய்யறவன் அவன் தான். அவன் அவன் நீர்கால ஓரமாய் நடப்பட்டு நீ படி, உன் பேர் படி. அவன் எடுத்துட்டு உன் பேர் படி. மணிமேகலை செய்வதெல்லாம் வாய்க்கிலேயே. ஜபத்துக்கு போறேன், வந்தேன், நாத்தியம் போறேன், வாய்க்கிலேயே. வாய்க்கல. இன்னும் 3 காரியத்தில் நம்ம இருக்கிறோம். 3 காரியத்துல ஏதோ 3 காரியத்துல ஏதோ ஒரு காரியம் நம்ம கிட்ட இருக்குது. எங்கேயோ போய் உட்காந்து வர, கல்டாச்சிட்டு வர, வீண் பேசிட்டு வர, உட்காராதேன்றாரு. அங்கதான் போய் உட்கார்ற நீ. போவாத, அங்கதான் போய் உட்கார நீ. உன்னதான் கேட்கிறே நீ, கேட்கிறே நீ, கேட்கல. உட்காராத, போவாத. அதான் காரியம் வாய்க்கல. ஆனா வேதனை சொல்லுது, வேதனை சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. முதல்ல வாசம் ஆதியாகமத்தில் வாசம் யாரு? கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. என்னமா என்னமா என்ன ஒண்ணு கம்முனு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கல. நம்ம செய்த காலையில் வாய்க்கல. ஏன்னாங்க தியானம் அல்ல, தியானம் பண்ணல. ஆதியாகமம் 24:63. ஆதியாகமம் 24:63. அங்க ஒரு ஆளு தியானம் பண்ண பாருங்க சாயங்கால வேலையில. 24:63. ஈசாக்கு சாயங்கால வேலையில சீரியல் பார்த்து கொண்டிருந்தான். சீரியலா என்ன சொல்ற மாதிரி எனக்கு அதான் கேச்சு. சீரியல் தியானம் பண்ண போதும் போதும். அப்ப சாயங்கால வேலையில என்ன பண்ணா? தியானம் பண்ணணும். வேதனை சொத்து இரவு பகல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அப்படி மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 26:12 வாங்க. 26:12 தியானம் பண்ணானு இல்லையா? 26:12 சொல்றாரு. அந்த தேசத்தை, இந்த தியானம் பண்ண தேசத்துல விதை விதைத்தான். வர வர ஆய்கி, வர வர மாமி, வர வர மாமி கைது தேஞ்சி கட்டாரமா போச்சு. தெரியாதுங்க, கைது தேஞ்சினா போச்சா? கட்டாரமா போச்சு. ஆனா ஈசாக்கு அப்படி இல்ல. வர 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 என்ன பண்ணா? விருத்தி அடைந்தான். அப்ப வெள்ள சபையில் இருக்கிற எல்லாரும் விருத்தி அடையணும். எல்லா வீட்லயும் கார் நிக்கணும். எல்லா வீட்லயும் போடுற ஆசை கார் நிக்கணும். இச்சுட்டு சிவத்துல வச்சுட்டு கார் உள்ள கார் வரணும். வருமா? அப்ப தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாங்க. ஆமே அப்படி ஆகும். நீ என்ன செய்ய? உங்க வீட்டுல வரணுமா? வானவா மணிமேல வானவா வாங்க. நானோ கார் 4 பேர், நானோ கார் வாங்கி 4 பேர் மட்டும் போற மாதிரி வச்சுக்கணும். நீங்க போயினே கதை சொல்லி வாய்க்கலையே. அப்போ வெள்ள சபையில் இருக்கிற எல்லாருடைய வீட்லையும் என்ன பண்ண? வாய்க்கணும். காரியம் வாய்க்கணும். ஜெபம் பண்ண வாய்க்கணும். காரியம் நடக்கணும். காரியம் நடக்கணும். ஈசாக்கு அந்த தேசத்துல விதவிதத்தான். விதவிதத்தினால
அவன் 100 மடங்கு பலன், 30-60 இல்ல, 30-60 இல்ல, 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அவன் வர 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 விரித்தடைந்தானா, விரித்தடைந்து வேலைக்காரர் அவங்க லொட்டு லொசுக்கு எல்லாம் சென்ட்டாங்க. நீ சும்மா ஏதோ கூசு போட்டு காத்திங்க இருந்தாங்க. இப்ப நான் அந்த வீட்டுல கார் வந்து படுறாப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம காரியம் ஆக்கினா என்ன செய்யணும்? 3 காரியத்தை வெறுத்துட்டு சொல்லுங்க, 3 காரியத்தை வெறுத்துட்டு 2 காரியத்தை செய்யும். ஆண்டவருக்கு பிரியமானது என்ன, ஆண்டவருக்கு பிரியம் என்ன? இப்போ உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, வந்துட்டாங்க, இன்னைக்கு வந்துட்டாங்க, மத்தியானம் வந்துட்டாங்க, என்ன பண்ணுவோம் உங்களுக்கு? எப்படி கொடுப்ப? இல்ல கேப்பியா கேட்க மாட்டியா? என்னன்னு கேட்ப? சரி அப்படியே கேட்ப. செய்யணும். ஐயோ நீ ஏதோ உங்க வீட்டு கலைக்க வச்சிட்ட, இப்ப அவங்க வந்துட்டாங்க, நீ என்ன கேட்ப அவங்கள? என்ன ஒண்ணா பறக்கதா, தண்ணி நீந்ததா, நடக்கதா, பேதுருவா யோனாவா, இதெல்லாம் கேட்பீங்க. எது வேணா கேட்கறல்ல, அவங்களுக்கு பிரியமானதை நீ செய்யுங்க. அப்ப அப்படி இல்லை, தினந்தோறும் அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்ம காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆமென். அடுத்த வாசிங்க, 2 நாளாகும் 26:5 வாசிங்க சீக்கிரம். 2 நாளாகும் 26:5 சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடுவோம். 1 ஆயிடுச்சா? 1 ஆயிடுச்சா? 1 26-25 26:5 சாரி 26:5. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் வாய்க்க செய்தார். இன்னைக்கு யாரெல்லாம் தேடலையே வந்து அவங்க காரியம் வாய்க்காது, வாய்க்காது. முடிச்சுட்டு கூட சாவு போலாம்ல. ஓசி வண்டியில் வந்திருக்கோம், அதால ஓசி வண்டியில் போட்டாங்க சாவுக்கு இல்ல. ஆமென். திருப்பி உட்கார் பாப்பா. என்ன எழுதுன? உட்கார், நல்லா உட்கார். 2வது எப்போ வாய்க்கா? என்ன பண்ணா? தேவனை தேடனா. எந்த காரியமா இருந்தாலும் தேவனை தேடு, தேவனை தேடு, தேவனை தேடு. சரியா வாசிக்கல நீ? அது சரியா வாசிக்கலையா? 5ஆம் வசனம் வாசி மறுபடியும். வரலையே மனதிறங்கினான். அக்கீழ பாருங்க, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் வாய்க்க செய்தார். நான் அடுத்த வாரத்துல சத்தியமான வரமாட்டேன், சர்ச்சைக்கு வரமாட்டேன். என்னத்துக்கு நடக்கல? ஜம்மு பார்த்தா அந்த பாஸ்டமா வந்தாங்க, எஸ்தரமா வந்தாங்க, ஜம்மு நடக்கல. நான் வரமாட்டேன் போடி. ஏன் நடக்கல? யார் தப்பு? யார் தப்பு? பாஸ்டமாவும் சரியா ஜம்மு இல்ல. என்ன வர்றாங்க, புருன்னு வர்றாங்க, டர்ன்னு போயினாங்கிறாங்க. கத்து சொல்லு நடக்கல. தப்பு யாரு? தப்பு யாரு? நம்ம தான் தப்பு. நம்ம தேவனை தேடல, தேவனை தேடல. தேவனை தேட நாட்கள் எல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். முதல்ல பார்த்தோம், யாரெல்லாம் வேதத்தை தியானிக்கிறாங்களோ, பிரியமா இருக்கிறாங்களோ, அவங்க காரியத்தை வாய்க்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க 37:5 சங்கீதம் 37:5 37:5 ஒப்புவித்து. ஆமென். இதுல 2 காரியம். இதுல 2 காரியம். முதல்ல நம்ம காரியம், நம்ம போற வழி சரியில்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ அவர் வழி தான் நடக்கணும். நம்ம சொந்த வழியில சொந்த புத்தியில போக கூடாது. அவர் என்ன சொல்றாரு? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்துடு. கமிட் பண்ணு, கமிட் பண்ணு.
இனிமே என் புத்திமான ஆண்டவரே, என் காரியமான ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வழியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடு. ஆமென். தியானம் பண்ண வாய்க்கும், கத்தரை தேன்னா வாய்க்கும். மூணாவது என்ன சொல்றேன்னா, வழியை கத்தருக்கு ஒப்புவித்துரு. இல்ல ஒப்புவிக்கணும், கத்தருக்கு ஒப்புவிக்கணும், சரண்டர் ஆயினுன்ற. இனிமா சொல்றதை கேட்க மாட்டேங்க, நீங்க உஷ்டத்துக்கு ஓடி நேக்கிறிய, இப்படியே தான் பண்றிய. இப்படி பண்ணாதமானா இல்லையா, எனக்கு அப்படிதான் இருக்குதியா, போய் நேரு. நீ போற வழி சரியில்லைமா மணிமேகலை, சரியில்லை. இதுக்குன்னே செய்யாதுன்னு வந்தார் போல இருந்தது தாத்தா பாஸ். என்னை பார்த்தே அந்த திட்டுறான். எந்த தாத்தா பாஸ் என் மூஞ்சியை பார்த்தே திட்டுறான். மறியா பாரு, மணிமேகலை மறியா, நீ அம்மா ஏய் கம்மி என்ன விட விட வழியை கத்தருக்கு ஒப்புவி. ஆமென். முதல் காரியம். ரெண்டாவது காரியம் இல்ல, அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. மாமா ஹலோ கேட்டேன், என்னாச்சு அந்த பணம்? இல்லம்மா உன்ன வரலம்மா, வந்தா கொடுக்குறமா. அத்தை என்ன ஆச்சு? நோ, அத்தை மேல மாமா மேல அவங்க மேல இல்ல, யார் மேல? ஆண்டவர் மேல நம்பிக்கை. ஆண்டவர் மேல நம்பிக்கை ஆயிருங்க. கீழே சொல்றாரு, அவரே அவரே காரியத்தை வைக்கப்படுவார். தியானம் பண்ண வாய்க்கும், கத்தரத்தை என்ன வாய்க்கும், வழி ஒப்பு கொடுத்தால் வாய்க்கும், அவர் மேல் நம்பிக்கை இருந்தா காரியம் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. சிங்க கேபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. மாமா மேல, அக்கா மேல, அவங்க மேல, இவங்க மேல, யாரு மேல நம்பிக்கை வைக்காத. எந்த மனுஷன் மேலயா நம்பிக்கை வைக்காத. பைபிள்ல மத்திய வசனமா தான் சொல்லு. பைபிள்ல மத்திய வசனம் 118:8 அதான் மத்திய வசனம். எழுது, மத்திய வசனம் எழுதுங்க. இது பண்ணி மத்திய வசனம் 118:8 சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பைபிள்ல சென்டர் வேர்ட் அதான் 118:8. வாசிமா. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே மேலா. 9 பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் நல்லா. பாத்தீங்களா, இந்த பைபிள்ல இப்படி இருந்து எண்ணி வந்தாலும் அதான் சென்டர், வெளிப்படுத்தல் எண்ணி வந்தாலும் சென்டர் அதான் அப்படின்னு தேவ ஆசிரியர்கள் அதை எழுதி வச்சிருக்காங்க. ஆமென். ஆகையால உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கை, அவரே அவரே காரியத்தை வாய்க்கும். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். குதிரை நாம வந்துடணும். ஆமென். நிக்கணும். ஹல்லேலூயா. ஆகியலே நாளைக்கு காரியம், நாளைக்கு காரியம் வாய்க்குமா? வாய்க்கும். ஆமென். ஞானம் பண்ணா வாய்க்கும், கத்தரத்தை என்ன வாய்க்கும், வழி ஒப்பு கொடுத்தா வாய்க்கும், அவர் மேல் நம்பிக்கை இருந்தா காரியம் வாய்க்கும். ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல.
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். அத்தியா கரெக்டா முடிச்சாங்க. ஆமென். மணிமேகலுக்கு சொல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல. அப்படி ஆகி போச்சு மணிமேகல். நான் வருவான்னு நினைக்கவே இருந்தாலும் தாத்தா ஃபர்ஸ்ட் வருவாரு யாருமே நினைக்கல. இந்த ஆளு வந்து தொலைச்சான். இன்னைக்கு போச்சு. லட்டு தான் முதல் குட்டாச்சு. என்ன புதுசாலாம் வந்திருக்காங்கல்ல? ஆமா ஆமா லட்டு தாத்தா. அல்லேலூயா. ஆயலை காரியம் நிச்சயமாக வாய்க்கும். நாளைக்கு ரிசல்ட் நமக்கு கண்டிப்பா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா வந்து போன மாதமே சொல்லிட்டாரு, மாதத்தில் 4வது வாரம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கே நம்ம மறந்துட்டோம்னு சொல்லி 2 நாள் முழுவதாக வந்து ஞாபகப்படுத்தி இந்த வாரம் 5 வாரம் வருகிறதே அப்படின்னு சொன்ன. ஓ அப்பா இந்த வாரம் வரமாட்டார் போது 5வது வாரம் வருவார் நான் நினச்சிட்டேன். ஆனால் நினையாத நாளில் நான் வருவேன்னு சொல்கிறது போல் நான் நினைக்கல, நம்ம நினைக்கல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். அடி எடுக்க முடியாது. அவரின் கண்களை மூடுவோம். எவர் முழங்கால படிடுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசப்பா விசேஷம் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை போதித்த தேவதாசன் தேவனை கத்த தாமே ஆண்டவரே அப்பா நீ ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பலனாக கத்தாவே உண்மையில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளில் கூட ஆண்டவரே ஊழியக்கார ஆண்டவரே வெள்ளம் கிராமத்துக்கு ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு கொண்டு வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே அவர் சரீரத்துக்கு ஆண்டவர் எல்லா பலவீனத்தையும் உங்களுக்கு சொல்ல கொடுக்கிறேன் சொன்னீரேன். உன்னிடத்தில் பலவீனத்தை எடுத்து போடுவேன்னு சொன்ன தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை கத்த தந்தருளீராக. ஆண்டவரே மாதத்தில் 4வது வாரத்தில் ஆண்டவரே சொத்தர் அவர் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு போதிக்க வேண்டியது சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆண்டவரே உன்னதத்துடைய காரியங்களை பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் தேவதாசனை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கத்த தாமே ஆண்டவரை வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அவசரம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுக்கு தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் நாளில் கூடுவதற்கு யாவருடைய கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திர. கரங்கள் தட்டி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாள் எல்லாம் சோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் நான் இந்த துனியால் உயர்த்துவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் நான் இந்த துனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம் ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஹalleluya ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya கர்த்தருடைய சமாதானம் உண்டாகட்டும் ஒருவருக்கு ஒருவர் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுங்கள் சோதரம்